தூயாவின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருப்போம். அன்பு இறை மக்களே, நல்வழி பாதையில் நம்மை நடத்தி செல்லும் இறைவனுக்கு நன்றி கூற பாஸ்காவின் 4ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு தூய பவுல் அன்பியம் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். நமக்காக தன்னுயிரையும் இன்முகத்தோடு ஈந்து இறை விருப்பம் நிறைவேற்றி நம்மை மீட்டார் நம் கடவுள். சிலுவையில் அறைந்து இறந்த இயேசுவை உயிருடன் எழுப்பி நமக்கு மீட்பு பெற்று தந்தார் நம் கடவுள் என்பதை நம்புவோம். நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருப்பதால் அவர் வழி நடக்க அழைக்கப்படுகிறோம். நல்லாயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன் என்று தமது மந்தையில் நம்மை அன்பரும் சங்கிலியால் பிணைக்கிறார் நம் கடவுள். நாமும் தலைமை பண்புகளில் சிறந்து இயேசுவை போல் நல்லாயனாக நிமிர்ந்து மக்கள் மதிக்கும் நல்லோர் போற்றும் நல்லவர்களாக வாழ்வோம். துன்ப துயரங்களில் நோய் நொடிகளில் ஆறுதல் தேடி அவரிடம் அடைக்கலம் புகுவோம். நன்மைகள் செய்த நலமோடு இறை இயேசுவை பின்பற்றி வாழ வழிவகுத்து தொடர்ந்து கல்வாரி பலியில் பங்கு கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இத்திருப்பலியிலே திரவியம் கமலா குடும்பத்தில் நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மைக்கேல், பிரான்சிஸ், சுசீலா, கேத்ரின், மேரி, ரீதா குடும்பத்திற்காகவும் உடல் சுகத்திற்காகவும் ஜெபிக்கின்றார்கள். மரிய சிலுவை, அன்னம்மாள், குட்டி, பொண்ணு, தங்கரத்தினம், தங்கப்பன், வேதமாணிக்கம், செல்வமணி, மரிய பாலம்மாள், செல்வநாயகம், சொர்ணம், வேதநாயகம், ஏனோஸ், டெனிஸ்டன், நவீன், செலஸ்டின், ஜாய் பிரகாஷ், சுசேப்பர், கபிரியர், ராஜம்மாள், யான்மலை பாட்சிக்காகவும் யாரும் ஆன்மாக்கள் புத்தரிக்க ஸ்தலத்திலே வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களுக்காகவும் என்றாலும் பிரபுராஜன் அவருடைய ஆன்மலை பாட்சிக்காக ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே பவுல் என்பதனை சிறப்பிக்கின்றார்கள். அந்த அன்பில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் திருப்பலியிலே கொடுத்து ஜெபிப்போம். சிறப்பாக இறைவன் நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க பொழுது பரவி கொண்டிருக்கிற இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து உடல் சுகத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவருடைய பரிசுத்த பலியிலே பக்தியோடு ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு நாம் பாஸ்கா காலத்தில் 4ஆம் ஞாயிறை சிறப்பிக்கிறோம். இந்த ஞாயிறு நல்லாயன் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கிறார். இந்த உலகத்தில் எந்த ஆயனும் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பதில்லை. அந்த ஆடுகள் வாழ்வு பெற வேண்டும், அது நிறைவாக வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக நல்லாயனாகிய இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் ஆயனாக இருந்து தனது உயிரை கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் வாழ வைத்திருக்கிறார். நல்லாயனாகிய இயேசுவின் மூலம் நம் ஒவ்வொருவரும் ஆசி பெற பக்தியோடு பலியிலே ஜெபிப்போம். ஆண்டவருடைய பரிசுத்த பலியை நாம் தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எப்பொழுதும் கனியான புனித மரியாதை வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நான் இறைவனாகி ஆண்டவரிடம் இவனுக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
எல்லாம் உள்ள இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்துள்ளீர். அதனால் நல்ல ஆயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்திற்கு பணி உள்ள மந்தையாகி நாங்களும் வந்து சேர அருள் புரியும். உம்மோடு தூயாவின் ஒன்றேற்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருக்குமாரனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவினாலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 8 12 வரை. அந்நாட்களில் பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கூறியது: மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமுடன் நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூலைக்கல்லாக விளங்குகிறார். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயர் அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். கடவுள் இருப்பது போல் அவரை காண்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 2 முடிய. அன்பிற்குரியவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே,
இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 11 முதல் 18 வரை. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 11 முதல் 18 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தன் உயிரையும் கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதை கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்லாயர் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரையும் கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தையின் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை. நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளையின்படியே நான் இப்படி செய்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரிய இறை மக்களை, நாம் இன்றைக்கு பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இந்த ஞாயிறு நல்லாயர் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. வாசங்கள் அனைத்தும் நல்ல ஆயனை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல ஆயனுடைய இந்த பண்புகளை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய தலைவர்கள், நாட்டின் தலைவர்கள் எப்படிப்பட்ட ஆயர்களாக இருக்கிறார்கள்? ஆனால் ஒரு சில தலைவர்கள் மக்களுக்காகவே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு தலைவர், அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக 9 ஆண்டுகள் இருந்தார். தமிழக முதலமைச்சராக 9 ஆண்டுகள்.
ஏறக்குறைய 2 டேர்ம் இருந்தார். அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பெரும் பதவியை வகித்திருந்தவர். அவர் இறந்த பொழுது அவருடைய சட்டை பையிலே 100 ரூபாய் மட்டும் இருந்தது. அவருடைய வங்கி கணக்கிலே 125 ரூபாய் இருந்தது. 4 கதர் சட்டைகள், 4 துண்டு, செருப்பு, கண்ணாடி, எழுதுகோள், ஒருவருக்கு சமைக்கக்கூடிய சமையல் பாத்திரங்கள். இதுதான் அவருடைய மொத்த சொத்தும் அவர் இறந்த பொழுது. அவர் யாருன்னு தெரியுமா? காமராஜர். மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு தலைவர். எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் தன்னுடைய கணக்கிலே எந்த பணமும் இல்லாமல் அனைத்தையும் மக்களுக்காக செலவழித்தவர். இந்த பொழுது தலைவர்கள் இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கிற பொழுது அப்படிப்பட்ட தலைவர்களை எதிர்பார்ப்பது மிகவும் கடினமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இவருடைய வாழ்வு எளிமையான ஒரு வாழ்வு. ஏழைகள் பால் அதிக பற்று கொண்டவர். மக்களை மையப்படுத்தி வாழ்ந்தார். உண்மை தலைவர் என்ற இலக்கணத்தோடு வாழ்ந்தார். ஆனால் இன்றைய தலைவர்கள் சுயநலத்தோடு, மத சார்போடு, மக்களை எப்படி அழிந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய பதவியும் செல்வம் மட்டும் பெருக வேண்டும் என்று சொல்லி ஒட்டுமொத்த சுயநலத்தோடு வாழ்கின்ற தலைவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இறை வார்த்தையை நாம் சிந்திக்கின்ற பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒப்புயர்வற்ற ஒரு தலைவராக இருந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு. ஒரு ஆயனாக, ஒரு தலைவராக எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு இலக்கணம் வகுத்திருக்கிறார். நல்ல ஆயன் எப்படி இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாம் படிக்கின்ற பொழுது 3 கருத்துக்களை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு நல்ல ஆயன். நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கின்ற ஆயன். நல்ல ஆயன். ஆண்டவர் இயேசு நல்ல ஆயன். நானே இன்றைக்கு நிச்சயம் நாம் படிக்கிறோம். நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கின்றவர் தான் உண்மையான நல்ல ஆயனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன் ஆடுகளுக்காக, மக்களுக்காக உயிரை கொடுத்தார். அந்த காலகட்டத்தில் இந்த ஆடு மேய்க்கிற தொழில் தான் மக்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆட்டை உவமையாக ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் எல்லோருமே சொந்தமாக ஆடு வைத்திருக்க மாட்டார்கள். அப்ப என்ன செய்வாங்க? வாடகைக்கு, கூலிக்காக, ஆடு மேய்ப்பதற்காக கூலிக்கு வேலையாட்களை அமர்த்துவார்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி மேய்ச்செல்லும் பல மைல் தூரத்திலே தான் இருக்கும். அப்பொழுது ஆடுகளை கூட்டி செல்ல வேண்டும் ஒரு நாள் முழுவதும். அப்பொழுது என்ன செய்வாங்க? ஒரு 10 ஆடு கூட்டு போறாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கவங்க என்னுடைய ஆடையை மேய்த்துக்கொள், உனக்கு இவ்வளோ கூலி தர அப்படின்னா அவங்க ஒரு 50 ஆடு கொடுப்பாங்க. அதே போல ஒவ்வொருவருக்கும் கூலியாக அந்த தலைவர் என்ன செய்வார்? ஆடுகளை மேய்ச்செல்லத்திற்கு அழைத்து செல்வான். அப்ப என்ன நடக்குதுன்னா, சில நேரத்தில் கொடிய விலங்குகள் வரும். கொடிய விலங்குகள், ஓநாய், புலி போன்ற கொடிய விலங்குகள் வருகிற பொழுது அவை ஆடுகளை தாக்கும். அந்த கூலிக்கு மேய்ப்ப என்ன செய்வான்? கூலிக்கு ஒரு நாள் சம்பளம் தான் இல்லையா? அதனால அந்த ஆடுகளை விட்டு விட்டு அவன் ஓடி விடுவான், அவனை காப்பாற்றிக்கிட்டு. ஏன்னா அவை கொடிய விலங்குகள். முதல்ல யார் முதல்ல எதிர தெரிந்தாலும் அவர்களை தான் தாக்கும். அவன் என்ன செய்வான்? அதை விட்டு விட்டு ஓடி போய் விடுவான். ஆனால் இந்த ஆயன் உண்மையாக தனது ஆடுகள், எனது ஆடுகள் என்று சொல்லி யார் அந்த சொந்த ஆடுகளை வைத்திருக்கிறார்களோ அந்த ஆடுகளுக்காக இந்த ஆயன் தனது உயிரை கொடுப்பான். அந்த விலங்குகளை நின்று போராடி அந்த ஆடுகளை காப்பாற்றுவான். சில வேளையிலே அந்த ஆடுகளுக்காக அவன் அந்த கொடிய விலங்கிடத்திலே வழியாக தன்னையை இழப்பான். ஆண்டவர் இயேசு அதை தான் சுட்டி காட்டுகிறார். தன் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்கின்ற இந்த ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப நல்ல ஆயனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தன்னுடைய மக்களுக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற தன் மக்கள் எல்லோரு மக்களும் வாழ்வு பெற வேண்டும், உயிர் பெற வேண்டும் என்பதற்காக அவர் தனது உயிரை கொடுத்திருக்கிறார். ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கின்ற ஒரு ஆயனாக இயேசு இருக்கிறார். இரண்டாவது பார்க்கின்ற பொழுது அவர் ஒன்று சேர்க்கின்ற ஆயனாக இருக்கிறார். ஒன்று சேர்க்கின்றது. இந்த கொட்டிலே சேராத வேறு ஆடுகளும் இருக்கின்றன, அவையும் ஒன்று சேர்க்க வேண்டும். அப்போ ஒரு ஆயன் என்கின்றவர் தனது ஆடுகள் என்றில்லாமல் மற்ற ஆடுகளையும் சேர்த்து அரவணைத்து
ஒன்றாக இணைக்கின்ற ஒரு தலைவன் ஆயனாக இயேசு இருக்கிறார். அந்த இடத்துல எந்த பிரிவினையும் பாகுபாடு பார்க்காமல் அனைத்தையும் சேர்த்துக் கொள்ளுகின்ற ஒன்றிணைக்கின்ற ஒரு பண்பை நல்லாயன் கொண்டிருக்கிறார். மூன்றாவது பார்க்கின்ற பொழுது நல்லாயனுடைய பண்பு மிக முக்கியமான மூன்றாவது பண்பு பராமரிக்கின்ற பண்பு. பராமரிக்கின்ற பண்பு, வழி நடத்துகின்ற பண்பு. தனது ஆடுகளை பராமரிக்கின்ற ஒரு ஆயனாக இருக்கிறார். நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் அந்த இஸ்ராயல் மக்களை ஒரு உவமையாக குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்லாமல் எசாயா அதிகாரம் 49:15 அதிலே எப்படி ஒரு தாயை ஒரு உருவப்படுத்தி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எப்படி பராமரிக்கிறார், அதை விட நான் அதிகமாக பராமரிக்கிறேன். அதான் பால் குடிக்கும் தன் குழந்தையை தாய் மறப்பாரோ, கருள் தாங்கினவர் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பார்களோ, இவர்கள் மறந்திடம் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப அந்த பால் குடிக்கின்ற குழந்தையை தாய் எந்த நேரமும் அந்த தாயானவர் இந்த குழந்தையை தான் நினைத்துக் கொண்டிருப்பார். அதே போல கருத்தாங்கின தாய் இந்த பிள்ளை மீது இரக்கம் காட்டாமல் இருப்பார். இவர்கள் மறந்தாலும் மறக்கவில்லைன்னா எல்லாருமே தாய்மார்கள் தெரியும், குழந்தை பெற்றோர்கள் அந்த அளவுக்கு குழந்தை மீது பாசமும் அக்கறையும் கொண்டிருக்கின்றவர், குழந்தைக்காக வாழ்கின்றவர்கள். ஆனால் அந்த தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு நம் மீது அன்பு செலுத்துகிற, பராமரிக்கின்ற, பாதுகாக்கின்ற இறைவன். இது வெறும் வார்த்தை அல்ல, கடவுள் சொல்லுகிற கடவுளுடைய அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவது. அப்ப இறைவன் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், எந்த அளவுக்கு பராமரிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் தாய் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்களோ அதைவிட பல மடங்கு நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகின்றேன். இரண்டாவது ஓமை அழகாக சொல்லப்பட்டிருக்கும். ஒசேயா 11:1-8 இந்த வசனங்களை படித்தோம் என்றால், அந்த இறைவாக்கினர் இஸ்ராயல் மக்கள் எந்த அளவுக்கு அவர்கள் செல்லுகின்ற பொழுது அவரை வழிநடத்தினார். எப்படி ஒரு குழந்தையை வழிநடத்துவது போல ஒரு குழந்தையின் மீது அன்பு கூறுவதாக அந்த குழந்தைக்காக நடை வைத்திருந்த குழந்தை நடக்கின்ற பொழுது அப்படியே விழுந்து இருக்கும். அந்த நடை பயிற்றுவிக்கின்ற பொழுது எந்த அளவுக்கு அந்த தாயானவர் இருக்கிறார், அதே போல நான் நடை பயிற்றுவித்தேன், பணிவு காட்டினேன், கட்டி பிணைத்துக் கொண்டேன், உணவு ஊட்டினேன். இப்படி ஒரு குழந்தை எப்படி அந்த தாயானவர் அனைத்து காரியங்களையும் செய்வாள், அதே போல நான் மக்களோடு இருந்து வழி நடத்தினேன் என்று சொல்லி உருவகமாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப தாயை விட அதிகமாக அன்பு செய்கின்ற, பராமரிக்கின்ற இறைவனாக இருக்கிறார். அப்ப ஒரு ஆயன் என்கின்றவர் வெறும் உயிரை கொடுப்பது அல்ல மட்டுமல்ல, அது எல்லாவற்றும் சிறந்தது, உயிரை கொடுக்கின்றது நாடுகளுக்காக. ஆனால் ஒன்று சேர்க்கின்ற ஒரு ஆயனாக இருக்கிறார். மீது ஆடுகள் மீது அன்பு காட்டுகின்ற, பராமரிக்கின்ற, வழிநடத்துகின்ற ஒரு ஆயனாக இருக்கிறார். தாயை விட அதிகமாக நம் மீது அன்பு செலுத்துகிற, பராமரிக்கின்ற ஒரு இறைவன் நமது ஆண்டவர் இயேசு. ஒரு ஆயனாக இருந்து நாம் ஆடுகளாக இருந்து செயல்பட வேண்டும். இந்த நாளிலே ஆயனுடைய பண்புகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆயனுடைய பண்புகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனது ஆயன் இயேசு, அவருடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஆடுகளாக இருக்கிற நாம், இறை மக்களாக இருக்கிற நாம் ஆயனுடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். அந்த ஆடுகள் என்ன செய்யும்? ஆயனுடைய குரலை கேட்டு அந்த ஆயன் செல்லுகின்ற பாதையிலே செல்லும். இறை மக்களாக இருக்கிற நாம், நல்ல ஆயனாகிய இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் ஆயனாக இருந்து நமக்காக அனைத்தையும் கொடுக்கிறவராக, உயிரை கொடுக்கின்ற ஆயனாக, நம்மீது அதிக அன்பு கொடுக்கின்ற ஆயனாக, அனைவரையும் ஒன்று சேர்க்கின்ற ஆயனாக இருந்தாலும் அந்த ஆயனின் குரலுக்கு ஆடுகள் செவி கொடுத்து அந்த பாதையிலே செல்லுகிற பொழுது அந்த ஆடுகள் வாழ்வு பெறும், நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளும். எனவே ஆண்டவரின் குரலுக்கு செவிமெடுத்து அவருடைய அன்பு மக்களாக நாம் வாழ நல்லாயனாகிய இயேசு நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி ஆசீர்வதிக்க தொடர்ந்து வழியிலே ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
நம்முடைய தந்தை, நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு நமது தேவைகளை தந்தை ஆகியோரிடத்தில் சமர்ப்பிப்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. அனைவரும் கண்களை மூடி ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் ஜெபிக்கின்ற பொழுது ஒரே உள்ளத்தோடு ஒரே மனதோடு ஆண்டவர் இந்த மன்றாட்டுகளுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று உள்ளத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் என்றென்றும் நிலைத்திருக்கும் இறைவார்த்தையினை வாழ்வாக்கி இறையருளை நிறைவாக பெற்று இறை மக்களை வளர்த்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள் அனைவரும் இக்கட்டான இச்சூழ்நிலையில் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தன்னலம் கருதாமல் செய்வதற்கு வேண்டிய அருளை தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவே, துன்பமும் துயரமும் கொடிய நோய் தொற்றும் நம்மை ஆட்கொள்ளும் போது உம்மை நோக்கி மன்றாடி ஜெபித்தால் நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். நீர் எம்மோடு வாசம் செய்கிறீர் என்ற நம்பிக்கை எம்மேல் வளர்ந்து உடல் உள்ள ஆன்மநலம் பெற்று வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, உம் மக்கள் அனைவரும் கடவுளின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது என்பதை உணர்ந்து வாழவும் இறை நம்பிக்கையில் வாழ்ந்து வளம் பெறவும் வேண்டிய அருளை பெற்று தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறையேசுவே, கொடிய நோய் தொற்றால் இறந்த ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றி அடையவும் அவர்களின் பிரிவால் வாழும் உற்றார் உறவினர்கள் நண்பர்களை நீர்தாமை துணை நின்று தேற்றி காத்திடவும் இந்த நோயினால் அவஸ்தைப்படும் மக்கள் யாவரும் நல்ல உடல் நலம் பெற்று வாழ்வதற்கு வேண்டிய அருளை பெற்று தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். சிறப்பாக திருப்பலியிலே இப்போ கொடுத்து ஜெபிக்கிற நம்ம ஒவ்வொரு குடும்பங்களையும் இறைவன் ஆசீர்வதிக்கும் என்றாடுவோம். குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி, அமைதி, சமாதானம், நிறைய ஆசை கிடைக்க ஜெபிப்போம். கடவுளுடைய ஆசை நமது குடும்பத்தை வழிநடத்தவும் சிறப்பாக இந்த குடும்பமான சூழலை நோய் தொற்று காலத்தில் இருக்கிற நாம் வேகமாக தொற்று பரவி கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவரை நம் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பாக இருந்து அனைத்து துன்பங்களிலும் நோய்களிலிருந்து நம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். திருப்பலியை கொடுத்து ஜெபிக்கிற குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். உடலுள்ள நோயினால் துன்பப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு குணப்படுத்த ஜெபிப்போம். நம்மிடத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறுவோம். மரித்த ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றி மோட்ச பாக்கியத்தை அடைய ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, நாங்கள் எடுப்பிய இந்த வேண்டுதல்களை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இறைஞ்சி மன்றாடுகின்றோம். Amen.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தை ஆகியவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் உம்மிடத்தில் நம்மை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வரை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை இந்த மக்களுக்கு செய்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பெரும்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சிமை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று மக்கூழியம் புரிய தகுந்த வினைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே மாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தல்லும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பு நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றிடும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரம். இரத்தமாக நமத்திலே உயிரோடு பிரசன்னமாயிருக்க ஆண்டவரிடத்திலே செபிப்போம். நம் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும் என்றாடுவோம். குடும்பத்தில் இருக்கிற தேவைகளுக்காகவும் உள்ளத்தில் இருக்கிற தேவைகளுக்காக செபிப்போம். திருப்பலியை கொடுத்து செபிக்கின்ற குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். திருப்பலியை சிறப்பிக்கின்ற பொருள் அன்பை தருகின்ற குடும்பங்களுக்காக செபிப்போம். உடல் உள்ள நோயினால் துன்பப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு குணப்படுத்த செபிப்போம். கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பாத்திரைப்பு கொடுக்கிறோம். பங்கில் இருக்கின்றவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், மருத்துவமனையில் இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருந்த ஆண்டவர் அவர்களை தொட்டு குணப்படுத்த முழு சுகம் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாத்து இந்த தொற்று நோயிலிருந்து நம்மை வழிநடத்த வேண்டும். தொற்றிலிருந்து நம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை தர வேண்டும் என்று செபிப்போம். நம்மிடத்திலே செபிக்க கேட்டுக்கொண்டு நினைவு கூறுவோம். அதற்காக புதிய ஆலயத்திற்காக மன்றாடுவோம். கடவுளின் பிரணயத்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நோக்குகின்றவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த வல்லமையான ஜெபத்தை பக்தியோடு கண்களை மூடி கலந்து வைத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் புனிதமென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி மகிழ்ச்சி தருமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் பயமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை மகிழ்ச்சியும் தந்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செல்வரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செல்வரியே,
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவரக்கத்தால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் வாழ்வு பெற வேண்டும் என்று தனது உயிரையும் உடலையும் கொடுத்த இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் வேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் எங்களை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. நற்கருணை இந்த பொழுது 3 இடங்கள் குருவானவர் மற்றும் பலர் நடுவிலே நிற்பா சகோதரர் நற்கருணை வாங்க வருகிற பொழுது முகக்கவசம் அணிந்து வாருங்கள். இந்த இடைவெளிக்கு சமூக இடைவெளியோடு நற்கருணை பெற்றுக் கொள்ளுங்கள். இதே போல பக்தியோடு ஆண்டவருடைய உடலை பெற்று இந்த திருவிழாவை பங்கெடுக்க அன்போடு கிடைக்கின்றேன்.
நற்கருணைக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவை என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரை என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளை என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவர்களிடமிருந்து என்னை பாதுகாத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியாவே துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கு காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். புதிய ஆலயத்திற்காக இறையருள் வேண்டி ஜெபம். பரிசுத்தமான எங்கள் அன்பு தந்தையே, உம்மை போற்றி புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாட்டு மக்களே, நீங்கள் அனைவரும் தைரியமாய் ஆய பணிகளை நடத்துங்கள். நாம் உங்களோடு இருக்கிறோம் என்னும் வாக்கிற்காய் நன்றி. இந்த ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள். நாம் மகிழ்ச்சியுடன் அங்கு குடிக்கொள்வோம் என்று சொன்னவரே, உம் அன்பு மக்களாகிய நாங்கள் உமது பிரசன்னத்தை தங்கி வாழவும், திருவருட் சாதனங்களில் பங்கேற்கவும், புதிய அன்பின் திருச்சபையாக மாறவும், தேவாலய திருப்பணிகளை உமது பரிசுத்த திருக்கரத்தால் ஆசீர்வதியும். ஜோஷுவாவும் லேவியரும் குருக்களும் ஆலய வேலைக்கு அடிக்கல் நாட்டி மகிழ்ச்சி அடைந்தது போல நாங்களும் ஆலய பணிகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை உமது ஆலயத்தை கட்டி தருவீராக. உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் எம்மை பற்றி எறிவதாக. மக்கள் கிளர்ந்தெழும்பி உம் ஆலயத்தை கட்ட தொடங்கியது போல் நீர் மகிமை பெற ஒரே மனதுடன் ஆலயம் கட்ட தூய ஆவியின் தூண்டுதலை எமக்கு தாரும். நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இப்புனித ஆலய பணியில் அக்கறை கொள்ளவும், தாராள உணர்வோடு உதவி செய்யவும் நல்ல மனதை தாரும். உம்மில்லம் பழுதாய் இருக்கும் போது எங்கள் வீட்டின் மேல் மட்டுமே கருத்தாய் இல்லாமல் உம் ஆலயத்தை தொடரவும் வேண்டியதை கொடுக்கவும் எமக்கு அருளும். ஆண்டவரின் திருக்கோவிலுக்காக அடைந்தமிட்ட நாளிலிருந்து நம் ஆசி உங்கள் மேல் இருக்கும் என்றவரை ஆலய பணிகளையும் பணியாளர்களையும் உம் பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். பராமரித்து வழிநடத்தும் வல்லமை மிக்க தந்தையே, உமக்காக தம் உள்ளையை பரிசுத்த ஆலயமாக்கி வாழும் திருச்சபைக்கு வழிகாட்டும் ஆரோக்கிய அணையின் பரிந்துரையிலும் புனித அந்தோனியாரின் பாதுகாப்பிலும் இப்புனித ஆலய பணியை ஒப்புக் கொடுக்கிறோம். ஞானமிக்க தந்தையே ஆசீர்வதியும். இயேசுவே அருள்தாரும். தூய ஆவியே துணையாய் வாரும். புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாதுகாத்தருளும், வழிகாட்டும். ஆமென். அன்னை மரியாதை பரிந்துரைக்காக புனித அந்தோனியாரின் பரிந்துரைக்காக ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடைய பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். திருமண கொடைகள். நமது பங்கை சார்ந்து தந்தை சந்திரசேகர், தாய் ஆரோக்கியமேரி, இவருடைய மகன் கார்த்திக்கும், சிவகங்கை மலை மாவட்டம் தேவகோட்டை பங்கை சார்ந்த தந்தை ரெக்ஸ், தாய் குழந்தை தெரேசா, இவருடைய மகள் சில்வியாவிற்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருப்பதால் இது 3ஆம் முறை. நமது பங்கை சார்ந்த தந்தை ஜெயசீலன், தாய் அன்பு செல்வி, இவர்களின் மகன் ஆரோக்கியமேரி ஜெனிஃபருக்கும், தஞ்சாவூர் மலை மாவட்டம் மார்நெறி அந்தோனியார் ஆலயம் பங்கை சார்ந்து தந்தை ஆரோக்கியசாமி, தாய் சபரியம்மாள், இவர்களின் மகன் ஆரோக்கிய தீன தயாளனுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருப்பதால் இது முதல் ஓலை.
இத்திருமணங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தால் அறிந்தவர்கள் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது உங்கள் கடமை. உங்களுக்குரியவர்களே சில அறிவிப்புகள். இது பாஸ்கா காலத்தில் 4ஆம் ஞாயிறை சிறப்பிக்கிறோம். நல்லாயின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவர் ஆயனாகிறது நம்மை வழிநடத்த வேண்டும் என்று நாம் பிழைப்பு கொடுத்து ஜெபிப்போம். திருப்பலியை சிறப்பித்தவர்கள் பவுல் அன்பேத்தை சார்ந்த குடும்பங்கள், அன்பேத்தை சார்ந்த குடும்பங்கள் அனைவருக்கும் நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் கடவுளுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற வாரம் திருப்பலியை, ஞாயிறு திருப்பலியை வேறு அன்பிய இறைமக்கள் சிறப்பிப்பார்கள். இதில் நாம் 3 முன்னுரை, திருப்பலிக்கான முன்னுரை, வாசங்கள் படிப்பது, அப்புறம் விசுவாசி மன்றாட்டு, இதை மட்டும் இருந்தால் போதும். இந்த அன்பியங்கள் சிறப்பிக்கின்ற அன்பியங்கள். உங்களுக்குரியவர்களே வருகிற சனிக்கிழமை இதே போல் 6 மணிக்கு இருக்கும் திருப்பலி. ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு இல்லை என்றால், சரிங்களா, ஊரடங்கு இருந்துச்சுன்னா சனிக்கிழமை, இல்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமை, சரிங்களா. அதனால் ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் 2 திருப்பலியும் நடைபெறும். காலை 6:30 மணிக்கு முதல் திருப்பலி, 8:30 மணிக்கு 2வது திருப்பலி. அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு இருந்தது என்றால் சனிக்கிழமை 6 மணிக்கு நடைபெறும். ஊரடங்கு இல்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல திருப்பலிகள் நடைபெறும். இந்த தசம்பாகத்தினுடைய காணிக்கை கவர்கள் தயவுசெய்து அன்பிய பொறுப்பாளரிடம் கொடுங்கள். அன்பிய பொறுப்பாளர் அதே போல நம்ம அன்பிய குடும்பத்திலே நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு ஆலயத்திலே கொண்டு வந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதற்குரிய நாங்கள் 2 மாதத்துக்கு முன்பாகவே கொடுக்கப்பட்டது. எனவே எவ்வளவு விரைவிலே கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வாரத்தினுடைய திருப்பலி காணிக்கை 10,351 ரூபாய். வார நாட்கள் திருப்பலி கொரோனாவுடைய தொற்று அதிகமாக பரவி கொண்டிருப்பதால் திருப்பலி அனைத்துமே இங்கு நடைபெறும் பெரிய ஆலயத்திலே. ஒரு சிலர் மாலையில் வைத்துக்கொள்ளலாம் கேட்டாங்க. நான் ஒரு சிலர் காலையிலே வச்சுக்கலாம் பார்த்துரு அப்படின்னாங்க. அதனால் இப்போ போல காலையிலே இது திருப்பலியானது நடைபெறும். காலை திருப்பலிகள் திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை 3 நாட்கள் காலை திருப்பலி நடைபெறும். நேரம் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம், ஒரு 2-3 பேர் கடந்த வாரத்தில் பாதி திருப்பலி தான் வந்தாங்க. அவங்க கேட்டு பாதி திருப்பலி இறங்கினா பஸ்ஸு கிடைக்கிறதுக்காக. அதே மாதிரி இது கொஞ்சம் தூரம் நடந்து வருவதற்கு, அதனால் திருப்பலி அவர்கள் முழுமையாக காண முடிவதில்லை. அதனால் அரை மணி நேரம் கழித்து 6:30 மணிக்கு நாம் காலை திருப்பலி நடைபெறும். அதனால் திங்கட்கிழமையும் கொஞ்ச நாளைக்கு, கொஞ்ச நாட்களுக்கு திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 நாட்கள் 6:30 மணிக்கு திருப்பலியானது இங்கு பெரிய ஆலயத்தில் நடைபெறும். அதேபோல மாலை திருப்பலிகள் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை நாட்களில் 6:30 மணிக்கு திருப்பலியானது நடைபெறும். ஞாயிறு திருப்பலி சனிக்கிழமை வைத்தால் 6 மணி, அது இல்லை என்றால் 6:30 மணிக்கு மாலை திருப்பலியானது சனிக்கிழமை நடைபெறும். அதை பார்த்ததே போல கொஞ்சம் பாதுகாப்போடு கவனத்தோடு இருங்கள். நாட்கள் அதிகமாக பரவி கொண்டிருக்கு. நமது பங்குலையும் ஒரு சில குடும்பங்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அதே போல் கொஞ்சம் நாம் ஜாக்கிரதையாக இல்லை அப்படின்னா நமக்கும் பெற்றுக்கொள்ளும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருங்கள். அதே மாதிரி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஒரு அறிவுறுல இருந்துச்சு அப்படின்னா இங்கே தனிமைப்படுத்தி கொண்டு வீட்டிலே வெளியில் வராமல், கோயிலுக்கெல்லாம் வராமல் என்றால் மற்றவர்களுக்கும் பரவும் நம்மை அறியாமலே. அதில் பாதுகாப்போடு இருங்கள். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அதனால் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து இந்த காலம், துன்ப காலம் கடந்து செல்லவும், எல்லா மக்களும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் வழிநடத்தணும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திரு ஜபத்திற்காக எழுப்போம். அதனால் இன்றைக்கு இருக்கிறபடி நமக்கு உதவி செய்த 2 சகோதரர்கள் திருமணவாயில் இருக்கிறார்கள். நம்ம அழைப்பிக்கேன். இது நமக்கு திருப்பலி உதவி செய்த சகோதரர்களுக்கு நமது நன்றிகளை கடவுளை எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, உமது மந்தை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உன் திருமகனின் உயர்மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்கப்பட்ட உம்முடைய ஆடுகள்
நிலையான பசும்புல்களில் கொட்டி சேர்க்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பாசிற்காக தலைவணங்கி செபிப்போம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசிரால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள் புரிவாராக. ஆண்டவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கத்தால் நிலை வாழ்வின் உரிமை பேச்சை பெறும் தகுதி பெறுவீர்களாக. திருமுறைக்கு நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறையன்பிலும் விசுவாசத்திலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இதுக்குரியவே நாளை தினம் ஊரடங்கு என்பதால் திருப்பலிகள் நாளை நடைபெறாது. நாளை மூடப்பட்டிருக்கும். அதே போல யூடியூப்ல இந்த ஞாயிறு திருப்பலியானது ஒளிபரப்பப்படும். வாக்காளர்கள் பார்த்து செபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.